ஒரு சிம்பிள் சேவிங் டெக்னிக் கற்றுக்கலாமா? இந்த டெக்னிக் பேர் த லெஃப்ட் ஓவர் ஸ்வீப் சேவிங்ஸ் டெக்னிக். இது பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் மந்த்லி சேலரி வாங்கினாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சேவ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்னா, எண்ட் ஆஃப் த டே உங்களோட பேங்க் பேலன்ஸ் என்னன்னு செக் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 5432 ரூபா அப்படின்னு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு பாக்கி வரதை சேவ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நியரஸ்ட் 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 5400 நம்ம செலவுக்கும் இந்த 32 ருபீஸ் கடைசி 2 டிஜிட்டை மட்டும் நம்ம சேவ் பண்ணிப்போம். அதுவே வந்து ஜாஸ்தியாக இருக்குது, நான் நியரஸ்ட் 10க்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் சேவ் பண்ணிட்டு, அதாவது 2 ருபீஸை சேவ் பண்ணிட்டு 5430 செலவுக்கு வச்சுப்போம். இல்லை எனக்கு சேவ் பண்ணணும், தட்ஸ் மை மோட்டிவ் அப்படின்னா நீங்கள் நியரஸ்ட் 500 வந்து யூ கேன் ஆப்ட். இது வந்து 5432 அப்படின்றதுனால 5000 ரூபாயை வச்சுட்டு 432 சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ இன்கேஸ் இதுவே வந்து 5632 இருந்ததுன்னா நீங்கள் 5500 வச்சுட்டு 132 மட்டும் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது நியரஸ்ட் 500க்கு நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இதை நீங்கள் எவ்ரிடே பண்ணலாம், எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் பண்ணலாம். அதாவது மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே, சண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி போய்க்கலாம். இல்லை அதுவும் எனக்கு வேணும்னா ட்வைஸ் அ வீக் நீங்கள் பண்ணலாம். ட்வைஸ் அ வீக் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் கோயிங் ஃபார் திஸ் 500. ஸோ ஓரளவுக்கு கார்பஸ் வந்து சேவ் ஆகும். இதை நீங்கள் செப்பரேட்டான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ரவுண்ட் ஆஃப் 200 பண்ணோம் இல்லையா? இப்போ ஆவரேஜ் பர் டே நீங்கள் வந்து 50 சேவ் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்தில் 1500 சேவ் ஆகும். ஒரு வருஷத்தில் 18000 ரூபா கிட்ட நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இதுவே ரவுண்ட் ஆஃப் டு 500 பண்ணுறீங்க அப்படின்னா ஆவரேஜ் சேவ்ட் பர் டே வந்து 250 வச்சாலும் பர் மந்த் 7500 சேர்த்து பர் இயர் 90,000 நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் டெய்லி பண்ணல 3 to 4 டைம்ஸ் பர் வீக் பண்ணாலும் இப்போ 100 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 8K to 12K பர் இயர் வந்து சேவ் பண்ண முடியும். 500 நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா 40K to 60K பர் இயர் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். த மெயின் திங் ஓவர் இயர் இஸ் கன்சிஸ்டன்சி. பிளான் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் சேவ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட்.